கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன், குரோதி வருஷம் மார்கழி மாதத்தினுடைய பலன், அதாவது 16/12/2024 13/1/2025 வரை உண்டான காலகட்டத்திற்கு என்னென்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் குரு வக்கரகதியில், கடகத்தில் செவ்வாய் வக்கரத்தில், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் புதன், சூரியன் மார்கழி மாதம்ன்றதுனால தனுசு மாதம் தனுசு ராசியில், சுக்கிரன் மகரத்தில், கும்பத்தில் சனி, ராகு மீனத்தில் இருக்க. இந்த மாதம் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் தனுசுக்கு வந்ததுலேருந்து தனுர் ராசி தனுர் மாதம் ஆரம்பமாகுது. விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு சூரியன் வர்றதை தனுர் மாதம் அப்படின்னு சொல்லி நம்ம மார்கழி மாதம் குரோதி வருஷத்தை ஆரம்பிக்கிறோம். இந்த 30 நாட்களில் பார்த்தாலேயானால் சுக்கிரன் மாறுறார். 30/12/2024 அன்றைக்கி மகரத்திலிருந்து கும்பத்திற்கு சுக்கிரன் மாறுறார். அது தவிர புதன் 1/1/2025 அன்றைக்கி விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய புதன் தனுசுக்கு போகிறார். இது இந்த மாதத்தினுடைய மாத கிரகங்களினுடைய மாற்றம். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்கள். இதில் செவ்வாய் இந்த மாதத்தில் மாற்றங்கள் இல்லை. அவர் வக்கரகதியில் இருக்கார். நீச்சம் பெற்று போய் வக்கரகதியாக இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். சரி, இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷ நாட்கள் வருது அப்படின்னு பார்த்தாலேயானால் 17ஆம் தேதி 17/12/2024 அன்றைக்கி ஸ்ரீ ரமண மகரிஷியினுடைய 145வது ஆராதனை, அதாவது 145வது ஜெயந்தி அன்றைக்கி. அதில் 23/12/2024, 24/12/2024, 22/12/2024 இந்த 3 நாட்களும் பார்த்தாலேயானால் பொதுவாகவே அஷ்டகா அன்வஷ்டகான்னு சொல்லுவாள். அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய சப்தமி, அஷ்டமி, நவமி, மார்கழி மாதம், தை மாதம், மாசி மாதம், பங்குனி மாதம், இந்த 4 மாதங்களும் தர்ப்பணம் பண்ணுறது ரொம்பவும் வசதி. அஷ்டகா அன்வஷ்டகான்னு சொல்லுவாள். பொதுவாகவே ஒரு வருஷத்துக்கு 96 நாட்கள் நம்மளுடைய பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. அதில் இந்த மார்கழி மாதத்துலேருந்து மார்கழி, தை, மாசி, பங்குனி இந்த 4 மாதம் 3 நாள் சப்தமி, அஷ்டமி, நவமி, அதாவது தேய்பிரையில் வரக்கூடியது அதை கொடுக்கறது மூலியமாக 12 நாட்கள் இது அஷ்டகா அன்வஷ்டகாவினுடைய தர்ப்பணங்கள்னு சொல்லுவாள். 25ஆம் தேதி அன்றைக்கி 25/12/2024 அன்றைக்கி காஞ்சி காமகோடி பீடாதிபதி, அதாவது அவருடைய மகா பெரியவர்களுடைய ஆராதனை வருது. அது ரொம்ப பெரிய விசேஷம். அதற்கு பிறகு 30ஆம் தேதி அன்றைக்கி 30/12/2024 அன்றைக்கி அமாவாசை மற்றும் இந்த மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரம். அதனால் மார்கழி மூலம் ரொம்ப பெரிய விசேஷம். அனும ஜெயந்தின்னு சொல்லக்கூடியது. அதனால் ரொம்ப பெரிய விசேஷம் மார்கழி மூலம். 1/1/2025 ஆங்கில புத்தாண்டு 10/1/2025 வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். 11ஆம் தேதி ஊடாரை வெல்லும் சேர் கோவிந்தான்ற பாசுரம் 27வது பாசுரம். அதாவது இந்த மாதம் மொத்தமே பார்த்தாலேயானால் ஆண்டாள் நாச்சியாருக்கு உண்டான மாதம் மார்கழி மாதம். பொதுவாகவே மார்கழி மாதம்னு சொல்லக்கூடியது தேவர்களுக்கு, அதாவது இந்த தட்சிணாயனம்ன்றது ஈவினிங் டைம், அதாவது ராத்திரி பொழுதுன்னு சொல்லக்கூடியது. இது அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லக்கூடியது. ஏன்னா இதுக்கு அடுத்த மாதம் பார்த்தாலேயானால் தை மாதம் வந்துடுறது, உத்தராயணம் பிறந்துடும். அதனால் இது பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்லக்கூடியது இந்த மார்கழி மாதம். அதனால் எல்லோரும் கார்த்தால் ஒரு 4 மணி 4:15 மணிக்கே எழுந்து திருப்பாவை சொல்கிறதும் திருவம்பாவை சொல்கிறதும் ரொம்ப விசேஷம். ஆண்டாள் நாச்சியார் 12 ஆழ்வார்களில் அவரும் ஒருத்தர். அதாவது ஒரே ஒரு பெண் ஆழ்வாராக இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். அவர் சொன்னது இந்த திருப்பாவை 30 சொல்கிறது ரொம்ப விசேஷம். இந்த 27வது பாசுரம் பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடியது. ஊடாரை வெல்லும் சேர் கோவிந்தான்ற பாசுரம் அது இந்த 11ஆம் தேதி 11/1/2025 அன்றைக்கி வருது. 13ஆம் தேதி போகி பண்டிகை. அது தவிர போகி பண்டிகைன்னா இந்த மாதம் முடியறது. 14ஆம் தேதிக்கு மகர சங்கராந்தி ஆரம்பிச்சுடுறது, தை மாதம் ஆரம்பிச்சுடுறது. 13ஆம் தேதியோட இந்த மாதம் முடிஞ்சுடுறது. இந்த மாதம் மொத்தமே ரொம்பவும் விசேஷமான நாட்களாகவே இருக்கும். ஏன்னா 30 நாட்களும்
சிவன் கோவில்லையும் சரி வைணவ கோவில்லையும் சரி ரொம்பவும் விசேஷமாக இருக்கும். வைணவ கோவில் எல்லாவற்றிலும் திருப்பாவை சப்தங்களும் திருப்பாவை பாடல்களும் திருப்பாவை பஜனைகளும் கார்த்தால இருக்கும். சிவன் கோவிலில் பார்த்தாலேனால் மாணிக்கவாசகர் எழுதின திருவம்பாவை ஃபுல்லாகவே போயின்னு இருக்கும். இந்த மாதம் மொத்தமே வந்து early மார்னிங் ஒரு 4லேருந்து 4:30க்குள்ளே வந்து இந்த காலங்காத்தால் ஓசோன் லேயரும் நல்லபடியாக இருக்கும்னு சொல்லுவாள். அந்த மாதிரி early மார்னிங் எழுந்து வெளியில் போய் அந்த சில்னஸில் இருந்து மூச்சு பயிற்சி பண்ணுறது, அதை தவிர அந்த பஜனையில் சேர்ந்துக்கிறது, இதெல்லாம் வந்து உடல் நலத்துக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். இந்த மாதமே ரொம்பவும் வெற்றிகரமான மாதமாகவும் இருக்கும். சரி, இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை, அதாவது மார்கழி மாதம் அந்த குரோதி வருஷத்தில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இருக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை குரோதி வருஷம் மார்கழி மாதம் எப்படி இருக்குதுன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதி சூரிய பகவான். இந்த மாதம் பார்த்தாலேயானால், அதாவது மார்கழி மாதம் பார்த்தாலேயானால் குரோதி வருஷத்தில் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசியில் போகக்கூடிய கிரகமான சூரியனை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து மாதத்தை சொல்கிறோம். ரிச்சிக ராசியில் இருக்கும் பொழுது கார்த்திகை மாதம்னும் அதை இந்த சூரியன் தனுர் மாதத்தில், அதாவது தனுசு ராசியில் போகும்பொழுது தனுர் மாதத்தில் சொல்கிறோம். மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் செவ்வாயினுடைய மாற்றத்தை வச்சு தான் மாதத்தினுடைய ப்ரெடிக்ஷன்ஸை கொடுக்குறோம். இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் நம்ம வந்து சௌரமான மாதங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை கடைப்பிடிக்கிறோம். இது வந்து சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடியதை சொல்லக்கூடியது. இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் போயிருக்கார். சூரியன் 5ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பதவி, அந்தஸ்து, சுய கௌரவம் அதெல்லாம் வந்து நிறைய வரக்கூடிய வாய்ப்பும். ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக பெருமையும் குழந்தை பிராப்தியும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிநாதனே 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். அது தவிர பார்த்தாலேயானால் 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருந்து வக்கரகதியில் இருக்கிறதும் நல்லது. ஏன்னா 10ஆம் இடத்துல இருந்து வக்கரகதியில் இருக்கிறதன் மூலியமாக உங்களுடைய தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான். அதனால் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும். தேவையற்ற இந்த காசிப்பிங் இந்த மாதிரியான ஒரு லூஸ் டாக்ஸ் அதெல்லாம் விடவே விடாதீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஒன்றும் அதை கண்டுக்காமல் போயிடுங்க. பேசணும்னு முடிச்சுட்டிங்கன்னா அது வந்து முடிவு எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்து பேசுகிறது ரொம்ப நல்லது. நீங்கள் பேசக்கூடியதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த சிம்மராசிக்காரர்கள் பார்த்தாலேயானால் 10ஆம் இடத்துல குரு பகவான் வக்கரகதியில் இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல புத பகவான் இருக்கார். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் நல்ல ஒரு படிப்பை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், அதுவும் வந்து இந்த படிப்பின் மூலியமாக வெளிநாடு வெளியூர் போகணுன்னு பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். ஏன்னா ராசிக்கு 4, 9 அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய சுவர் உங்களுக்கு. அவர் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல நீச்சம் பெற்றாலும் வக்கரகதி அடையிறது உச்சம் பெற்றதற்கு சமம். இதன் மூலியமாக வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுகள்லாம் நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. ஏன்னா 9, 12 தொடர்பு வருது. படிக்கக்கூடிய மாணவர்கள் நிச்சயமாக வெளிநாடு போவார். சமசப்தமத்தில் சனி பகவான் இருக்கார். அதனால் எதிராளிகளை நம்ப வேண்டாம். எதிர்பாலனத்தோடு ரொம்ப ஜாகிரதையாக இருங்கோ. நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இருந்தாலும் நண்பர்கள் வந்து சில நேரம் வந்து அவர்கள் தனக்கென்று, அதாவது செல்ஃபிஷ்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அவங்களுடைய செல்ஃபிஷ்னஸ் உங்களுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சில நேரத்தில். அதனால் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவான்றதுனால தனக்குன்னு எடுத்து வைத்து கொள்ளும்போது உங்களுக்கும் சேர்த்து எடுத்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால மறைந்த இடத்துலேருந்து பொருள் செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் புதன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடம் போகிறார். அதாவது 1/1/2025 அன்றைக்கி போகிறார். புத ஆதித்ய யோகம் அமையிறது. இது வந்து ஏன்னா புதனும் சூரியனும் எப்பொழுதுமே அருகிலே இருக்கக்கூடிய கிரகங்கள், கூட்டு கிரகங்கள்னு சொல்லக்கூடியது. முக்கூட்டு கிரகங்கள்னு சொல்லுவாள். அதாவது சுக்கிரன், புதன் மற்றும் சூரியன். இதில் சூரியன் புதன் ரொம்பவுமே கிட்டேயே இருக்கும் எப்போவுமே. அதனால் சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். புத ஆதித்ய யோகம்னு சொல்லக்கூடியது.
இந்த காலகட்டத்தில் ராசிக்கு 2ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், குழந்தை பிராப்தி நிச்சயமாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான காலகட்டமாக இருக்கும். ஆனால் பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் சமசப்தமத்துக்கு போகிறார். முயற்சி ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு போகிறது ரொம்பவும் நல்லது. 6ஆம் இடத்துல இருக்கும்போது புதுசாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். தொழிலில் சொந்த தொழில் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் அரசு சார்ந்த எந்த ஒரு கான்ட்ராக்டாக இருந்தாலும் சரி, அரசு தொழிலில் இருந்தாலும் சரி, அரசு துறையில் இருந்தாலும் சரி, அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் நண்பர்களிடம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அதன் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. சமசப்தமத்தில் சுக்கிரனும் சனியும் இருக்கும் பொழுது உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கும். ஆனால் உங்களுடைய எதிர்பாலினத்தோர் மூலியமாகவும், அதாவது நண்பர்கள் மூலியமாகவும் சிறு சிறு பிரச்சனைகள் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம், போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கும்போது 12ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. வெளிநாட்டில் படிக்கிறதுக்குன்னு போகக்கூடிய பாக்கியம், வேலை நிமித்தமாக ஷார்ட் ட்ரிப் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் முயற்சிகளை சிறிது தள்ளி போடுறது ரொம்பவும் நல்லது. இது சந்திராஷ்டம காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒருவேளை இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் இருந்ததேயானால் நிச்சயமாக ஒரு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் நீங்கள் இந்த பச்சரிசியோ நெல்லோ தானமாக கொடுத்துட்டு பண்ணுறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு 3/1/2025 5/1/2025 வரலும் இந்த சந்திராஷ்டம காலம் இருக்குது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய நெல்லையப்பர் கோவிலில் போய் வணங்கிட்டு அங்கே ஒரு மல்லிகைப்பூ மாலை போட்டு வர்றதன் மூலியமாக இந்த மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக அமையும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.